இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையின் மேன்மை, அவருடைய மகத்துவத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அது நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி நம்மை எச்சரித்து நம்மளை உணர்வுள்ளவனாக ஆக்குகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனம் நாம் வாசித்தது போல இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் என்று இருக்கிறது என்று வாசித்தோம். எந்த பாவத்திலோ அல்லது சீர்கேடிலோ இருக்கிற பிள்ளைகளை அதை உபதேசத்தின் மூலமாக நம்மை சீர்படுத்துவதற்கும் நம்மை திருத்துவதற்கும் நம்மை வழி நடத்துவதற்கும் ஏற்ற வார்த்தைகள் இந்த வேத புஸ்தகத்திலே காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்கிறது. நம்மை உபதேசித்து நம்மை சீர்படுத்தி நம்மை கண்டித்து உணர்வுள்ளவனாக்கத்தக்கதாக நம்மை காணப்படுகிறது. வேத வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யறதா, தூய்மை உள்ள கற்பனை, கர்த்தருடைய கற்பனை தூய்மை உள்ளதும் நம் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. அவருடைய வேதம் குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் பாவத்தினாலே நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் அல்லது ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி நடக்கிறது என்று நம் அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில நம்ம காணப்படும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஒழுங்காக ஒழுங்குபடுத்துகிற விதமாக அவருடைய வார்த்தை நாம் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், நீ சிறு வயது முதல் இந்த வார்த்தைகளை நீ அறிந்திருக்கிறாய், இவை உன்னை இரட்சிப்புக்கு ஏதுவாக உன்னை ஞானவான் ஆக்கும் என்று அப்படி சொல்லியிருக்கிறார். இவைகளை நீ உன் சகோதரருக்கு இந்த வார்த்தைகளை, தேவ வசனங்களை நீ போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நல்ல போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் என்று ஒரு பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். பிரியமானவருடைய இந்த வார்த்தையானது நம்மை உணர்வுள்ளவனாக ஆக்குகிறது. எப்படி ஆனாலும் இந்த வார்த்தைகளை உபதேசிக்க வேண்டும், எல்லா நீடிய சாந்தத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தைகளை நம் கண்டனம் பண்ணுகிறதற்கு, கடிந்து கொள்ளுகிறதற்கும், அந்த உணர்வில்லாதவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது, அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பவுலை சந்திக்கும் பொழுது அவருடைய வார்த்தையினால் அவர் தொடப்பட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய வசனங்களை கேட்கிறவர்களுக்கு அந்த இருதயத்திலே உணர்வை கொடுக்கிறது, ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது, ஒரு சீர்பாடை அவருடைய வார்த்தை கொடுக்கிறது என்று பார்க்க முடியும். அதே போல பேதுரு பிரசங்கித்த பொழுதும் அதை கேட்டவர்கள் சொல்கிறார்கள், எங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானித்தது போல அவருடைய வார்த்தையானது குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் நம்முடைய கண்களை தெளிவாக்கிறதும் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நம்மை எச்சரித்து வழி நடத்துகிறதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில், நடக்க வேண்டிய வழிகள் தெரியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருந்து நம்மை தெளிவான திசையிலே நடத்த அது வல்லமையா இருக்கிற அப்படிப்பட்ட கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம்.
கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தைகள் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது, உடைய வார்த்தைகள் எங்களை எச்சரித்து உணர்வுள்ள ஆக்குகிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. நாங்கள் பாவத்தில் விழாதபடி, பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி அவங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்கிறது என்று நாங்கள் வாசித்தோம் தகப்பனே. அது எங்களுக்கு உபதேசம், நல்ல உபதேசமாக ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் தவறுகிற வேளையில் எங்களுக்கு புத்தி சொல்லுகிற வசனங்களாக காணப்படுகிறது என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. அதை நாங்கள் நேசித்து வாசித்து உணர்வடையும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வார்த்தையை நேசிக்க வாசிக்கப்பா ஒவ்வொருவருக்கு வாஞ்சையும் கிருபையும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.